வாமா ரோஸு, ஊர்ல இருந்து வந்துட்டியா? கொண்டம்மா அப்பா கிட்ட பையன் கொடு. என்னப்பா நீ குத்துக்கல்ல கிடக்கனுக்க? நீ ரொம்ப முடியாம சீரியஸா கிடக்கன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஆமா, அப்படி சொன்னதுனால தானே நீ பெட்டியை கட்டிக்கிட்டு திரும்ப ஊருக்கு வந்த. இல்லாட்டினா நீ ஊருக்கு வரவியாக்கும். இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து உன்னைய பொண்ணு பார்க்க வராவ. உள்ள போய் குளிச்சுட்டு எடுத்துட்டு நல்ல ஒரு புடவைய கட்டி தலைய வாரி இரு. அதெல்லாம் முடியாது. நான் திரும்பி வந்த பஸ்லயே திரும்பி ஊருக்கு போறேன். பா, நீ அம்மா கூட சேர்ந்து இதே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டல நீ. வாரோசு, இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்கல்ல, அதான் பஜ்ஜி சொச்சி எல்லாம் செய்யணும். நாங்க அதான் மாவு கலக்கிட்டு இருக்கேன். வா வா, சீக்கிரம் உள்ள வா. ஐசு, நீ கூட என்ன ஏமாத்திட்டல? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலல நீ. இப்ப எதுக்கு எல்லார்கிட்டயும் பாஞ்சிக்கிட்டு நிக்க? நான் தான் இந்த மாதிரி சொல்லி வர சொன்னேன் உன்னையே. எனக்கு கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன் இப்படியே இருந்த ஔவையார் கணங்க ஆக போறியோ? ஆமா, அப்படியே இருந்து ஆயிட்டு போறேன். உனக்கு என்ன? இந்த பாருமா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஒன்னையும் நாங்கள் போய் கரை ஏத்திட்டோன்னு வையா, அப்படி எங்களுக்கு வடியில இருக்க பாறை எங்களுக்கு குறைஞ்சிரும். நீங்க ஒன்னும் என்னைய அவ்வளவு ஒன்னும் பாரமா பார்க்க தேவையில்ல. என்னைய நான் பாத்துக்கிடுவேன். இங்க பாரு ரோஸு, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது பெற்றவங்களோட ஒரு கடமை. அதுக்கு நீ இப்படி பேசாத. உனக்கு நான் எல்லா இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். உங்க அம்மைக்கு தான் நான் சப்போர்ட். இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டுன்னு தானே நான் கேட்கேன். உனக்கும் வயசாயிட்டே போகுதுமா, எங்களுக்கும் வயசாகுது. நாங்களும் காலகாலத்துல ஒரு பேரனோ பேத்தியோ பார்க்காண்டாமா? நீங்க பேரனோ பேத்தியோ பார்க்கணும்னா உங்க மவனை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பாம ஊருக்குள்ள இருக்க வேலையை பார்த்துக்கிட்டு நான் இவ கூட சேர்ந்து வாழ சொல்லுங்க. அப்பனா நீங்க பேரனோ பேத்தியோ பார்க்கலாம். அவனை அங்க அனுப்பி வச்சுட்டு இவளை இங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பேரன் பேத்தி பாப்பிய? பிள்ளை வெளிநாட்டுல வேலை பார்க்கான்னு உங்களுக்கு கௌரவம் வேணும்னு அவன் இங்க இருந்து அங்க சிறைக்கிறதுக்கு போயிருக்கான். ரொம்ப அதிகமா வாய் பேசுறடா. இந்த மாதிரி வாய் பேசாத சொல்லிட்டேன். இதெல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு ஆகாது. போற இடத்துல வாயை கொஞ்சம் அடைக்க பாரு. ஏன் வாயி ஏன் உரிமை, நான் பேசுவேன். சரி சரி, வந்தது வராதம்மா. பிள்ளைகிட்ட எரிஞ்சு விடாம போய் அவளை பக்குவமா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போ. அவளை சாப்பிட சொல்லி வயிற்றுக்கு பசிக்கும்ல. காலையில என்ன செஞ்சிய? கஞ்சியும் துவையிலும் இருக்கு, அதை குடிக்க சொல்லுங்க. வேற ஒன்னும் செய்யல. போய் மாட்டுக்கிட்ட போய் பாலை கறந்துட்டு வரோம். பால் வர்ற இருவளுக்கு பாலை காப்பி போட்டு கொடுக்கணும்ல. இந்த அவளை பச்சை கிச்சிட்டு செய்ய சொல்லியிருக்கேன். அவ செஞ்சாலன்னா அதை தின்னுட்டு பொண்ணு வேணுங்கன்னு வேண்டான்னு சொல்லிட்டு போறான்னு தெரியல. வேண்டான்னு சொன்னான்னா பியாதி மாத்திரையே கலந்து போட்ட வேண்டியதுதான். ரோசு வா, என்ன பாலை கறந்துட்டு வரேன். இருங்க வாரே. மாடு கேட்டு முட்டிவிடாம. அது என்னைய பார்த்தத ஒரு படியா வீஞ்சிக்கிட்டு போச்சு. அது உன்னைய பார்த்தாதான் முட்டா, என்னைய பார்த்தா முட்டாது. ரோசு, நீ என்கிட்ட பேசாத. உன் மேலதான் எனக்கு ரொம்ப கோபமா வருது. என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன்னா நான் வராம அங்கே இருந்திருப்பல. ஏமாத்தது வந்து கிளடுவேன்னு. இந்த கிளடுவலுக்கு பனையில இருந்து விழுந்து முடியாம கிடக்கு, சீரியஸா கிடக்குன்னு சொல்லி வர சொல்லிட்டு இங்க எனக்கு மாப்பிளை பார்த்து வச்சுக்கிட்டு நீ கூப்பிட்டுருக்கிய. அந்த மாப்பிளை பண்டையின்னு நான் பார்க்க கூட இல்லை. எந்த தைரியத்துல இனி வர வச்சாவ? இங்க பாரு ரோஸு, மாப்பிளை பிடிச்சா பாரு, பிடிக்கலன்னா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா அது என்னோட பொறுப்பு. அடா வரட்டும், வர்றவங்களை எப்படி ஓட விடுறேன்னு பாரு. சரி சரி, கோபப்படாத. வா வா, பச்சி சூடல கொஞ்சம் வாரியா இரு. சாணி உருண்டை பிடிச்சி பச்சி பிடிச்சி வைக்க. சாணி உருண்டை என்ன, கழுத உருண்டையில கூட செய்யலாம். வா, போற போக்க பார்த்தா அதான் பண்ண போறேன் பாரு. கழுத விட்டையில பச்சி செஞ்சு வச்சு தின்னுங்கன்னு வைக்க போறேன். வாங்களா, உட்காருங்க. உட்கார்ந்தாச்சு உட்கார்ந்தாச்சு. ஆமா, என்ன வீடே அமைதியா கிடக்கு? பக்கத்து வீட்டுல தான் காது பொழக்க அளவுக்கு சவுண்டு கேக்கு. அதுவளுக்கு வேற வேலை இல்ல, ஒரே சண்டையும் கூத்துமா தான் இருக்கும். எங்க வீட்டுல உள்ள 2 கழுதை வளம் இன்னைக்கு காலேஜுக்கு போயிட்டுவேன். அங்க பக்கத்து வீட்டுல ஏதோ பொண்ணு பார்க்க வர அவளா அந்த பிள்ளைய பிங்கி மொபலை. அதனாலதான் அங்க சவுண்ட் அதிகமா இருக்கு. மொபைலுக்கு கல்யாணத்துல இப்போதைக்கு விருப்பம் இல்லை போல இருக்கு. இவியலுவ போனை போட்டு சீரியஸா டக்காரு உங்க அப்பே வான்னு சொல்லி போன் அடிச்சு கூப்பிட்டு இருக்காவ. அந்த பிள்ளை பாச பிடிச்சிங்க வந்து பார்த்தா அந்த ஆளு நல்லா குத்து கலக்கலக்கா இருக்காருன்னு அந்த பிள்ளை வந்து ஒரே சண்டை. ஓ அப்படியா விஷயம்? அந்த பிள்ளைய பொண்ணு பார்க்க ஆள் வருது. ஒரு விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது, வீட்டுக்குள்ள இருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. அது ஒண்ணும் இல்லல, காலையில தண்ணி பிடிக்க போனோம்ல, அப்ப அவளும் நானும் தான் லாஸ்டா நின்னா. அவ குடத்தை மாத்திட்டு என் குடத்தை வைக்க வேண்டி இருந்துச்சா, அப்பதான் சொன்னா வீட்டுல இப்படி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வாராவ, அதனால கொஞ்சம் தண்ணி எல்லாம் அதிகமா தேவைப்படுது, நான் கூட பிடிச்சுக்கிட்டேன்னு. அப்பதான் எனக்கு தெரியும். ஓஹோ, அந்த பிள்ளைய பத்தியில உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கு, எங்க கிட்ட சொல்லல. இத்தனைக்கும் எங்க கிட்ட எல்லாம் நல்லா தான் பேசும். இருந்ததால கூட தண்ணி பிடிக்கிறதுக்காண்டி சொல்லிச்சு, இல்லாட்டினா சொல்லியிருக்காது. மாமியா காட்டி தான் சொல்ல விடாதுன்னு இருப்பாளா இருக்கும். யாருக்கும் தெரியாம கதோட கதை பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்த்து முடிச்சிடணும்னு பார்த்துருக்கோம். இல்லைன்னா ஊருக்குள்ள ஒரே பேச்சா இருந்துல்ல, பத்திராளிக்கா வீட்டுல வேலை செய்ய பயல அவனை லவ் பண்ணியவனு, அந்த மாதிரி ஏதாவது காதுவலுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு பேரப்படாதுன்னு காதும் வச்சாப்புல பேசி முடிக்கணும்னு இருந்திருக்கோம். இருக்கும் இருக்கும். சரி, நமக்கு இதுக்கு அடுத்த விட்டுக்காத. நம்ம பொழப்ப இங்க அறிவே கிடக்கு. கீரையை பிரித்து எடுத்துட்டு கீரையை கடையணும், கடைஞ்சி எடுத்து கொண்டு போகணும். இதை கொஞ்சம் தாங்க வச்சு நாங்களும் கீரையை பிடிக்கும். இந்தா கொஞ்சம் எடுத்துக்க.
கீரைகார பொம்பளை வந்துச்சு அங்க அதுகிட்ட வாங்கினதா இல்லடா. இது வீட்டுல அங்க இவ்வளவு செடி வச்சிருப்பாள்வல்ல அங்க அங்க மரத்து முட்டுக்குள்ள முளைச்சது. அததான் பிடிங்கி இன்னைக்கு கடைஞ்சி எடுத்து தோட்டத்துக்கு கொண்டு போலான்னு இருக்கேன். அவருக்கு வேற உடம்பே சரியில்லை. சத்து கித்து எதுவும் பத்தலையே. என்னமோ கொஞ்சம் கீரை கீரைலாம் தின்னா கொஞ்சம் உடம்புக்கு இதா இருக்கும்ல. அதான் இன்னைக்கு கீரையை கடைஞ்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோன்னு இருக்கேன். நேற்று பெரிய பொண்ணு கூட போனோம். 2 நேரம் போயிட்டு தான் வந்தோம். போய் லொக்குன்னு இருமிட்டு தான் இருந்தாரு. கருப்பட்டி வாங்க போனோம். எடே கருப்பட்டி எப்படி இருந்தது? உங்க மாமியார் எதுவும் சொன்னாவளா? சூப்பரா இருந்ததுன்னு சொன்னாவக்க. நல்லா சுண்ணாம்பு போட்டு நல்லா சூறா இருக்குதுன்னு சொன்னாவ. ஆமா, இவர் கொஞ்சம் சுண்ணாம்பு அதிகமா போடுவாரு பத்துக்க. அப்படிதான் இருக்கணுமா? தான் நல்லதான். ரொம்பயுமே சின்ன பச்சி ஏறப்படாததான். நானே அவரை சத்தம் போடுவேன். நேத்து என்னைய கூப்பிடாம 2 நேரம் பேட்டியல்ல எல்லாம் நானே நேத்து அவசரமா சோறு கறியெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவசரமா ஓடுனேன். இதுல எங்க உன்னைய கூப்பிடியது? ஆமா, போயிட்டு உடனே வந்துட்டேன் எனக்கு. ஆமா, அங்க நிக்கையும் இல்ல ஒன்னும் இல்ல. சட்டுன்னு கொடுத்துட்டு கருப்பட்டியை வாங்கிட்டு வந்துட்டோம். அதனாலதான் உன்னைய கூப்பிடலா. நீங்க இங்க தோட்டத்துக்கு போனா கூப்பிடுங்க. அங்க பணம் காட்டு கொஞ்சம் ரொம்ப வெக்கையா இருந்து பத்துக்கிடுங்க. இங்க தோட்டம்லாம் நல்லா குளிர்ச்சியா இருக்கும். தண்ணி பச்சிட்டு டப்பாவல இங்க அதனால நல்லா குளிர்ச்சியா இருக்கும். இங்க தோட்டத்துக்கு போனா கூப்பிடுங்க. போவதான் செய்யணும். தண்ணி வைக்கக்கு அப்பப்போ கொஞ்சம் மழை வர்றதுனால நானும் அந்த ஆளை போட்டு வச்சிருக்கேன். எப்படா போய் உள்ள மட்டும் மோட்டரை போட்டு வாங்கலாம்பே போட்டு விட்டுட்டு வருவாளுவேன். போய் ஆப்பட போவாளுவேன். இப்போ அவ்வளோலாம் காலேஜ் போயிட்டாளுவல. நம்ம தான் யாராவது ஒருத்தர் போய் பார்க்கணும். உங்க மச்சான் அப்படியே அந்த தோட்டத்தையும் பார்த்துட்டு அந்த தோட்டையும் பார்க்க மாட்டாரா? அவியல் உள்ள வேலை வாங்க முடியுமா? எங்க அக்கா சின்னதா ஏதாவதுனாலும் கொஞ்சம் மூஞ்ச காட்டுவா. அதனால நமக்கு அவட்ட எதுவும் சொல்லதுக்கு தயக்கமா இருக்கும். ஆமா, இந்த சடங்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ராணி அக்கா குணமே எனக்கு தெரிஞ்சிச்சு. நல்ல குணம்தான். கொஞ்சம் சிடுன்னு இருப்பா, வேற ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளைய இங்க கொண்டு விடுன்னா விடமாட்டுக்கா. கொஞ்சம் டிவி பார்த்துட்டு கிடக்கும். இங்க கடந்துட்டு போட்டுன்னு சொன்னா வேண்டாம் அங்கேயே இருக்கட்டுங்க. ஆமா, இங்க கொண்டு விட வேண்டிதானே. என்னவா அவியலுக்கு சும்மா? என்னமோ யாருக்கு தெரியும். லட்சுமி இங்கதான் இருக்கிய? அப்பா ராணி அக்காக்கு 100 ஐஸ் போங்க. இப்பதான் நினைச்சோம் அதுக்குள்ள வந்துட்டீல. எனக்கு 100 ஐஸ்லாம் வேண்டாம்மா. என்னக்கா எதை வேணுமா? இல்ல இவ ராகினி அங்க இருக்கமுட்டே இங்கதான் வருவேங்க. டிவி பார்க்கணுமா? அவளுக்கு நேரம் போகமாட்டுக்கா. அந்தலாம் அவளை கொண்டு நாங்க வீட்டுக்குள்ளதான் விட்டுருக்கேன். டிவி பார்க்க போறட்டு ஓடியா? பார்க்கட்டும். நான் தான் கொண்டு விடுன்னு தானே சொன்னேன் உன்னைய. பிள்ளைக்கு அங்கே கடந்தா நேரம் போவாதுன்னு. ஆமா, அங்க கொண்டு விட வேண்டியதானக்க. ஆமா, இந்த கூட்டிட்டு வந்தேன். டிவி பார்க்க ஓடியன்ட்டு ஓடிட்டா. அதான் சரி சொல்லிட்டு போகணும் வந்தேன். சத்தங்க கேட்டுச்சு, அதான் அங்க வந்தேன். சோறு கறி ஏதாவது ஆக்குனீங்க? இந்த தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன். மீன் வந்ததும் வாங்கி கறி வச்சிட வேண்டியதுதான். புளியெல்லாம் ஊற போட்டு வச்சிருக்கேன். காலையிலக்கு இடியாப்பம் செஞ்சேன், சாப்பிட்டோம். மதியத்துக்கு அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு போகணும்ல. அதான் தேங்காய் அரைச்சி புளியெல்லாம் ஊற போட்டு வச்சிருக்கேன். கரண்ட்டுக்கு 2 பேரப்படாதுல்ல. அதான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இனிமே மீன் வந்ததும் மீனை மட்டும் வாங்கி கறி வைக்கணும். நீ என்ன கீரையா செய்ய போற? ஆமா, பருப்பை போட்டு கடையிலான்னு பார்த்தேன். மீன் வாங்கி கறி வைக்க வேண்டியதானே இன்னைக்கு வச்சா நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கிடலாம்ல. வைக்கலாம் தான், மனசே சரியில்லை. எண்ணத்தை போட்டு வச்சுக்கிட்டுன்னு தான் கீரையை செஞ்சுக்கலான்னு பார்த்தேன் இன்னைக்கு. சரி, அப்ப செய்ய. நான் பரவ மீன் குழம்பு செஞ்சேன்னா நான் பரவ கொண்டாரேன். சரி அப்ப நான் வாரேன். கொஞ்சம் வேலை கிடக்கு. பிள்ளைங்க டிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இருக்கட்டும், நான் பார்த்துக்கிடுறேன். வாரேன். அப்போ யார் ராணி அக்கா இருக்க வேண்டியதானே? கொஞ்ச நேரம் என் கூட பேசலாம்ல. கொஞ்சம் பாத்திரம் கழுவ வேண்டியிருக்கு. காலையில செஞ்ச பொருள் அப்படியே கிடக்கு. இடியாப்பம் செஞ்சதெல்லாம் இடியாப்பச்சில அந்த ஆளை காஞ்சி போய் கிடக்கு. தண்ணி ஊற்றி போட்டு வந்திருக்கேன். போயிட்டு 2 ஆவணாதான் சீக்கிரம் பூவாவும் கழுவி எடுத்து போட்டாதான் சீக்கிரம் கறியை வச்சுட்டு தோட்டத்துக்கு போகலாம். அதான் சரிடா, எனக்கு வேலை கிடக்கு. வாரேன். சரிக்கா, அப்ப போயிட்டாங்க. வாரேன் லட்சுமி. சரிக்கா. ராணியக்கா அவிய கடமையில கண்மயிர் இருக்காவ. ஏழை அப்படி சொல்லியா? இப்ப பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு தான் வீட்டுக்காரருக்கு சோறு கொண்டு போனோம். நேரத்தை சோனி சந்தியெல்லாம் கடந்தா. அதனால அங்க வச்சிருந்தவ பிள்ளைய. இன்னைக்கு அவ்வளோலாம் காலேஜுக்கு போயிட்டான்ல. வேற வீட்டுல ஒத்திலெல்லாம் பிள்ளைய போட்டுட்டு போனோம். அதனால நேக்கா அது கொண்டு தள்ளிட்டு போயாச்சு. சரி, எப்படியே இருந்துட்டு போட்டோம். நானே பிள்ளைங்க கொண்டு விடுன்னு தான் சொன்னேன். இப்ப கொண்டு விட்டுருக்கான்ல. கொஞ்சம் கடந்துச்சுன்னா நம்மளும் பிள்ளைல கொஞ்சம் பார்த்துக்கிடலாம்ல. இப்ப நீங்களும் உங்க வீட்டுக்காருக்கு சோறு கொண்டு போகணும்ல. எங்க வீட்டுக்கார கொண்டு வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாலும் வந்து வாங்கிட்டு போவாரு. தண்டை பண்ணி என்னக்கே உடம்பு சரியில்லை. இங்கேயே அவியெல்லாம் இந்த வெயிலுக்குள்ள அலைய வைக்க போறீங்களாக்கோ? அவரு அங்க பயணி காய்ச்சிட்டு கிடப்பாருல. உங்களுக்கு அங்க போனா அந்த நெருக்கு ஒத்தாசையா இருக்கும். இவைய நல்லா இங்க கொண்டு விட்டுட்டு போயாச்சு. இந்த தோட்டத்தை பாக்குற வருமானம் எல்லாம் ராணியக்கு தானே? ஆமா, அப்படிதான் பாத்துக்க சொல்லி இருக்கு. ரொம்ப உசாரதாம்க்கா ராணியக்கா. சீக்கிரம் சொத்து கித்து கிடைச்சிச்சுட்டு அவிய ஊருக்கே அனுப்பி விடுங்க. ஏழா அவளுங்க கிடக்குது. எனக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் ஒரு சில நேரம். இப்ப இந்த சடங்குல கொஞ்சம் மனஸ்தாவும் வந்து போச்சு. இல்லாட்டின்னா எங்களுக்குள்ள நல்லாதான் இருப்போம். எல்லாத்துக்கும் காரணம் உங்க அண்ணன் தான்.
உங்க அண்ணன் டாபிக் வரலன்னா நீங்க 2 பேரும் நல்லா தான் இருந்திருப்பீங்க. அவனும் மண்ணடி போடு. அவன் இதை பேச்ச எடுத்தா வயிற்றுச்சல் தான் வரும். ஆமா லட்சுமி அக்கா, நீங்க இதுல கடந்து ஊஞ்சல ஏன் ஊத்திய? இவ்வளவு 2 வாரம் காலையிலே இதுல வந்து உட்காந்துக்கிட்டு பல்லு தேய்க்கிறதுக்கு சண்டை பொடியாளுவேன். நான் தான் உட்காருவேன், நீ தான் உட்காருவேன்னு. அந்த அளவு ஒரு நாள் கோவத்துல அறுத்து போட்டுட்டேன். ஒருத்தி உட்காரண்டாம் போவான்னு. அடக்கடவுளே, எனக்கு அந்த வந்தனா ஊஞ்சல்ல உட்கார ஆசையா இருக்கும். வந்ததும் பார்த்தேன் ஊஞ்சல காணுமேன்னு. மேல கீழே தூக்கி போட்டிருப்பீங்கன்னு பார்த்தா இப்பதான் மேலையும் காணும். அவன் கேட்டேன், ஒரே சண்டை. ஒன்னும் சண்டை போடாமையாவது மாத்தி மாத்தி உட்கார்ந்து ஆடிட்டு போனோம். நான் தான் உட்காருவேன், நீ தான் உட்காருவேன்னு ஒரு சண்டை பொடியால தான் கலங்கத்தானே. கோவமா வந்து போயிருது, வேற என்ன செய்ய? அதனாலதான் போன அந்த அறுத்து விட்டுட்டேன். அப்படின்னா சும்மா கிடப்பாள்வல்ல. அது சரி, ஆளுக்கு 2 கீரையா டக்கு டக்குன்னு கிள்ளி போடுங்களா. போயிட்டு பருப்பு போட்டு கடைஞ்சி போட்டு வரேன். அப்புறம் கொஞ்ச நேரம் நீங்கள் போய் இருங்க. நான் அதுக்குள்ள போயிட்டு சாப்பாடு கீப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு நான் உடனே ஓடி வந்துடுவேன். என்ன ராகினியை வேற விட்டுட்டு போயிட்டா பத்தியா? அதனால வேற ஒத்தையில பிள்ளைய விட்டுட்டு வீட்டுல விட்டுட்டும் போறதுக்கு நமக்கு சங்கடமா இருக்கும். அதனால 2 பேரும் இங்க இருங்க. என்னடே? சரிக்கோ, நாங்க இருக்கோம். அப்ப ஆளுக்கு பயிர்னு கொஞ்சம் அந்த கீரையை மட்டும் கிள்ளி தாங்க பாப்போம். கடன்னு அடுப்புல கொண்டு போடட்டும். இந்தா உங்க அம்மா இந்த புடவை தான் கட்ட சொன்னாங்க. அதை தூக்கி குப்பையில போடு. நான் சாரிலாம் உடுத்துட்டு வர மாட்டேன். நான் இப்ப எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் வந்து பாப்பேன். பார்க்க விருப்பம் இருந்தா பார்க்க சொல்லி, இல்லாட்டினா கிளம்பி போக சொல்லு. ஐயோ, நான் தான் உனக்கு அப்பவே சொன்னல, மாப்பிள்ளை முத வந்துட்டு போட்டேன், அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு. தயவு செய்து இந்த சேலையை கட்டி, இல்லைன்னா உங்க அம்மா வந்து மறுபடியும் சத்தம் போடுவாங்க. என்ன ஐசு, அவ சேலை கட்டினாலா இல்லையா? அத்தை இந்தா இப்ப அவளை கட்ட வச்சிருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரல இன்னும். இப்ப வந்துருவோம், பக்கத்துல வந்துட்டோம்னு சொன்னாங்க. சீக்கிரம் அவெல்லாம் ரெடியா சொல்லு. ரோசி சொன்ன கேளு, இந்த புடவையை கட்டு. இந்த புடவையை தான் நான் பொண்ணு பார்க்கும் போது எனக்கு கட்டின சேலை. உனக்கு இதை கட்டுனா மகாலட்சுமி மாதிரி இருப்ப. உடனே மாப்பிள்ள ஓகே சொல்லிடுவான். அதனாலதான் உன்னைய கட்ட சொன்னேன். உனக்கு ஒரு இழிச்சவா பையன் அப்பயும் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒருத்தையும் கிடைக்கணும்ல. அவன் இந்த சேலையை பார்த்துட்டுலாம் ஒன்று என்னையும் ஓகே பண்ண தேவையில்ல. நான் இருக்க காஸ்டியூம்ல அவன் ஓகே சொன்னா போதும். அவன் வீட்டுக்கு ஒன்று நான் எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் இந்த மாதிரி பட்டு புடவையை கட்டிட்டு பாத்திரம் கழுவ போறதில்ல, சோறு சமைக்க போறதில்ல. இப்படி நார்மல் துணியில தான் நான் போட போறேன். அதை எப்படி இருந்தா என்ன, இருக்க மூஞ்சி அவன் பார்த்தா போதும். அவன் சொல்றது கரெக்ட் தானே? இங்க பாருங்க, நான் சாணி எழுறேன், சோறு போங்குறேன், மாட்டுக்கு தீவனம் அள்ளி போட்டுக்கிட்டு தெரியே. இதுக்கு எதுக்குத்தே நானும் பட்டு சேலை கட்டிட்டு அன்னைக்கு நின்று இன்னைக்கு பாருங்க சாணி அள்ளி போட்டுக்கிட்டு தெரியே. இதுக்கு என்னத்துக்கு பட்டு பாவடை பட்டு சேலைன்னு எல்லாம் உடுக்கணும்? நீ அவளுக்கு அத்தியாண்டால பேசாத. அவளுக்கு 4 புத்திமதி சொல்லி அவளை சேலையை கட்டி கூட்டிட்டு வர வழிய பாரு. பத்தி கிச்சி எல்லாம் சுட்டுட்டியா? எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். வந்ததும் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்ததும் பச்சை கிச்சி காப்பி எல்லாம் என் முகா போட்டதான் சொல்லணும். நீ போட்டதுன்னு சொல்லப்படாது. என்ன, அவதான் அடுத்த வீட்டுக்கு வாழ போறா, அவ செஞ்சதுன்னு சொன்னாதான் அப்ப பொண்ணு பிள்ளைக்கு சமைக்க தெரியுதுன்னு நினைச்சுக்கிடுவாங்க. சரிட்டே, நானும் இங்க வந்து மாமா சொல்லி கொடுத்துதான் கத்துக்கிட்டேன். நான் சொல்லிடுவேன், இதெல்லாம் நான் செஞ்சதுல எங்க அண்ணி செஞ்சதுன்னு. எனக்கு இதை போய் சொல்லல, எனக்கு ஒன்றும் கல்யாணம் பண்ண வேண்டாம் அந்த அவசியமும் கிடையாது. வாயிலே சூடு வைக்க பாருலாம். இந்த மாதிரிலாம் ஏதாவது ஏட்டிக்கு போட்டு சபையில பேசிக்கிட்டு இருந்தேன்னு வையன், மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போட்டதுக்கு அப்புறம் வாயில சூடு வச்சு பிடிக்கும். சூடு நீ அமைதியா இரு. எனக்கு பிடிக்கவே இல்லை ஐசு. இந்த மாப்பிள்ளை பக்கத்தில் ஏதோ மாட்டில் வந்து விலை பேசிய கணங்க இவ்வளோ நகையை போடுங்க, அப்பதான் நான் வந்து பொண்ணை கட்டுவேன்பா. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் எனக்கு பேசணும்னா நாங்கள் வண்டையா பேசி விடுவேன். அதனால என்னையெல்லாம் சபைக்கு கூப்பிடாதீங்க. நீ ஒன்றும் பேசாண்டா, நீ காப்பியை கொடுத்துட்டு நீ கிளம்புற வழியை பாரு. அவன் நகை கேட்டாலும் நான் ஒன்றும் நகை போட முடியேன் உனக்கு. ஏன் அவளுக்குன்னு இருக்க நகை அவளுக்கு தானே. அவளை தீஞ்சிட்டு இவட்ட கொடுத்துட்டேன்னா என் பேர பிள்ளைகளுக்கு நான் நாளைக்கு என்னத்தை வைக்கிறது? என் மோகனுக்கு தான் எல்லாம். அதனால அவளுக்கு ஏதோ பேருக்கு போட்டு அவளை கட்டி கொடுக்கணும், அவ்வளோதான். 100 பொண்ணு 150 பொண்ணுலாம் கேட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நானே ஒன்றும் வாங்க விட மாட்டேன். போதுமா? நீ சாவும் போது அவளத்தையும் எடுத்துக்கிட்டு போ. சரி சரி, சீக்கிரம் ரெடியாக்கி கூட்டுட்டு வாங்க. அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாம நானே கதை கல்யாணத்தை முடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஊர் உள்ள இவ காவாளி கணக்கா சுத்தி கடைசியில கண்டவெல்லாம் என்னென்ன பேசியா என் காது படையே. சரி ஐசிபி, என்ன பண்ண போறா? சேலை கட்ட போறியா இல்லையா? கட்ட மாட்டேன். சரி விடு, என்ன நடந்தாலும் அமைதியா மட்டும் இரு. ஏதாவது எங்க அம்மா சொட்ட மண்டையும் இத்து போனவனையும் செத்து போனவனையும் கூட்டு வந்திருப்பா. அது ஒரு கல்யாணம்னு பார்த்துக்கடி. இன்னைக்கு வாங்க. என்னப்பா எல்லாம் ரெடியா? பொண்ணு பிள்ளை ரெடி ஆயிட்டே இருக்கு. எங்க என்னங்க வியாழக்காரன் எல்லாம் போய் இவரு பேசிக்கிட்டு இருக்காரு. வீட்டாளு யாரும் நம்மள வரவேற்க வெளியவே வரல. வீடும் பார்த்தா ஒன்னும் பெருசா பிரம்மாண்டமா தெரியலையே. அமைதியா இரு, முதல்ல என்ன எதுன்னு விசாரிப்போம். உன் தம்பி எல்லாம் வரட்டும், காட்டுல இருந்து இறங்கி. நான் போய் பிங்கியை கூட்டிட்டு வரேன். இங்க எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள வாங்க. வாங்கம்மா வாங்க. வாங்க சார். வாரம் பிங்கி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தாச்சு. ப்ரோ, அவர் யாரு? அவருதான் பொண்ணோட அப்பா.
ஆனா கிழிஞ்சது கிருஷ்ணகிரி ஒரு நல்ல நாளும் பொழுதுமா ஒரு நல்ல துணி கூட கொடுக்க மாட்டாரா? கோமணத்தோட தெரியாரு. அவரு அப்படிதான் கொஞ்சம் எல்லாத்துலயும் சிக்கனம் பார்ப்பாங்க. அதனாலதான் அப்படி. நீங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க. நல்ல வசதியான ஆளுவதான். வீட்டு தோற்றத்தெல்லாம் பார்த்து நீங்க வசதி கம்மின்னு நினைச்சுக்கிடாதீங்க. தோட்டம் ஏக்கர் கணக்குல நிலம் நகை நட்டு எல்லாம் உண்டு. சொத்து பத்தெல்லாம் நிறைய உண்டு. ஆனா வெளியே காமிக்காம இருப்பாங்க. அதனால நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாதீங்க. பிள்ளை நல்லா படிச்சிருக்கோம், பிள்ளை நல்ல பிள்ளை. அதை பார்த்து உங்க தம்பிக்கு கட்டுற வழியை பாருங்க. இங்க மாப்பிள்ளை எங்க உள்ள வரலையா? இந்த வண்டிக்குள்ள உட்காந்து கொஞ்சம் பவுடர் அடிச்சுக்கிட்டு இருந்தானு பயிடுவேன். மாமா வந்து நல்லா அழகா தெரியணும்னு பவுடர் அடிச்சுட்டு வருவானுவேன். சரி சரி, வரட்டும் வரட்டும். இப்பதான் மாமாவுக்கு கல்யாண கால வந்திருக்கு. நகை நெட்டெல்லாம் நிறைய போடுவாங்கல்ல. போடுவாவ வாங்கம்மா. வீடு ஒண்ணு அமைப்பா இல்லையே. வீடாமா முக்கியம். பொண்ணு நல்ல பிள்ளையா இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். வா, நகை இதுன்னு வாயை திறந்த அப்புறம் பாத்துக்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதாம்மா. மாட்டுல சந்தையில விலை பேசிக்கிறாங்க, நீ விலை பேசி வேலை வச்சுக்கிட கூடாது அம்மா சொல்லிட்டு. அப்புறம் நானே உங்க மேல வரதட்சணை கேஸ் போட்டு போடுவேன், பாத்துக்கிடுங்க. பொழைக்க தெரியாத பியாக்லாண்டு பயலெல்லாம் வெத்து போட்டு வச்சிருக்கேனா? இதுகிட்ட என்னத்த சொல்ல? அக்கா வாங்க, நீங்களும் மாப்பிள்ளை யாருன்னு பார்க்கலாம்ல. எங்களுக்கு அதுல மாப்பிள்ளை யாருன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க. வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்களே. உங்கள கூட சேர்ந்து நானும் சின்ன பிள்ளை தானே எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லா வேலை இருக்கும். நீங்களும் என்னமும் பண்ணுங்க. எனக்கு நிறைய வேலை கிடக்கு. பெரிய பொண்ணு, நான் அந்த நிறைய முடி வச்சிருக்கானே அவனதான் மாப்பிள்ளையா இருக்குமோ? யார் 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 யாரு? இந்த அங்க பாரு, உள்ள போயிட்டான். போச்சு. வாங்க வாங்க வாங்க. இந்த ரோஸ், இந்த காப்பியை கொண்டு போய் அங்க குடு எல்லாருக்கும். நான் பச்சி கிச்சியெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன். நீ இதை கொண்டு போய் முத குடு. அட போ ஐசு, நீ வேற. அங்க எவன் மாப்பிள்ளனே தெரியல. வரிசையா அவ்வளவு உட்கார்ந்துருக்கு. அந்த முடி நிறைய வச்சிருக்கானே யாரு? அல்ல தனியா சேர்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கான் பேரு. பெருச்சாளிக்கு பியான் பக்கம் வைங்களங்க. அட அந்த நிறைய முடி வச்சிருக்கானே அவன? ஆமா, அவனதான் தனியா சேர்ல இருத்தி வச்சிருக்கு. அவனை பார்த்தாலே பயங்கரமாண்டா இருக்கான், கண்ணை உருட்டிக்கிட்டு. எனக்கு இவன் ஒரே ஒரு பையன், ஒரே ஒரு பொண்ணு, 2 பேர் தான். எனக்கு 2 பிள்ளைகள். இது என் மருமவே, இந்த பக்கம் இருக்காது அவனோட மோவே. அவனுக்கு வந்து என் மோளுக்கு 2 பயலுவ. ஒரு பயலுக்கு படிப்பு இருக்குன்னு அவன் வரலன்னுட்டான். அதனால மூத்தவனை மட்டும் கூட்டிட்டு வந்தான். இந்த பையன் பக்கத்துல இருக்கான்ல, அவன் தான் வக்கீலா இருக்கான். இவன் தான் மாப்பிள்ளை. நாங்க போட்டா பார்த்தோம். வக்கீல தம்பி, ஆமா தெரியும். அங்க பாரு, நீ சொல்லவே இல்ல மாப்பிள்ளை. ஆனா பக்கத்துல கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு பாரு, சுத்த முடியாது. அவரு தான் மாப்பிள்ளையா. அமைதியான மகன் தெரியுது, டைப்பா தான் தெரியுது. இந்த வைக்க போற மண்டே இருந்தானா? சரி, இந்தா கொண்டு போய் காப்பியை கொண்டு போய் கொடு. பொறு பேச்சுவார்த்தைலாம் போட்டோம், அப்புறமா காப்பியை கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிப்போம். சந்தோஷம், உங்க எல்லாரையும் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இருக்கட்டுமா, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. பொண்ணு ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளையும் பார்க்கட்டும் 2 பேரும். பார்த்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு பேசுவோம். ஆமா, எங்களுக்கு பொண்ணு போட்டாவுலே பிடிச்சிட்டு இருந்தாலும் நேர்ல ஒருக்கா பார்த்து மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்து பேசிக்கிடணும்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா தானே தெரியும். ஆமா, சீக்கிரம் பொண்ணை கூப்பிடுங்க. நீ இடத்துக்குள்ள இவ்வளவு அவசரப்படிய? மாமா, உங்களுக்கு பொண்ணு நான் தான் ஓகே பண்ணுவேன். என் மோளை வர சொல்றேன். எம்மா ரோஸு, காப்பி கொண்டாம்மா. என் மோவா வெளியூர்ல வேலைக்கு போயிருக்கா. வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தான் வந்தா பத்துக்கிடுங்க. மாப்பிள்ளை பார்க்கோடு தான் வர சொல்லி இருந்தேன். ரொம்ப ஆடம்பரம் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டா, சிம்பிளா தான் இருப்பா. ஐசு, காப்பியை கொண்டு போய் காப்பியை கொண்டு கொடுத்துட்டு வரேன். என்ன ஐசு, ஓகே தானே உனக்கு? பார்க்கலாம், மாப்பிள்ளைட பேசிட்டு தான் முடிவெடுக்கணும். பரவாயில்ல, இப்போதைக்கு மாப்பிள்ளையை பார்த்து பேசிட்டாவது முடிவெடுக்கேன்ட்டால. இவ்வளவு நேரம் பார்க்கவே மாட்டேன், வரைய மாட்டேன், ஒன்றும் வேண்டாம்னா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஐசு, செஞ்சு வச்ச பச்சி போண்டாவெல்லாம் கொண்டு வா, நான் தான் வாரேன். நாங்க காஃபி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு ஒரே பொண்ணு ஒரே பையன். பையன் வெளிநாட்டுல வேலை பார்க்கான். பொண்ணு சேலை கட்டிட்டு வரேன்னு பார்த்தா சிம்பிளா இருக்கால, வீட்ல இருக்காப்ல. உங்க வீட்ல வந்து பானை சட்டி தானே கழுவ போறேன், அதுக்கு இந்த காஸ்டியூம் போதும். இல்லம்மா, பொண்ணு பார்க்க வரும்போது சேலை கட்டணுமே. நீ சேலை ஒன்றும் கட்டலையே. ஒருவேளை கட்ட தெரியாதோ, அதான் கேட்டேன். கட்ட தெரிஞ்சாலும் எப்ப கட்டணுமோ அப்ப கட்டினா போதும். உங்க வீட்டுக்கு வந்தா நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி பொண்ணு பார்க்க வரும்போது இருக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் எந்த மேக்கப்பும் போடல, எந்த சேலையும் பட்டு சேலையும் கட்டல. பட்டு சேலை கட்டிட்டு ஒண்ணு வீடு பெருக்க, பாத்திரம் கழுவ, துணி துவைக்க போறது இல்லையே. இப்படி நைட்டியோட இருந்தா நைட்டியோட போய் செய்ய போறேன் எல்லா வேலையும். அந்த மாதிரி தான். என்ன இந்த பிள்ளை வெடுக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுது? கொஞ்சம் மெதுவா பேசு. இல்ல கரெக்டா தானே பேசுறாங்க. நானே மேக்கப் போட இருந்தேன்னா பிள்ளை பொண்ணு எப்படி கருப்பா இருக்குமோ மேக்கப் போட்டு ஏமாத்திட்டாங்களோன்னு நினைப்பேன். அதுக்கு இது எவ்வளவோ தேவலாம். நாங்க காஃபி எடுத்துக்கோங்க. நான் உள்ள போறேன். எங்க பொண்ணு கொஞ்சம் ஆம்பளை மாதிரியே வளர்த்துட்டோம். வெளியே எல்லாம் தெருக்கு போகாது, 4 இடம் போனா தைரியமா இருக்கணும் பொம்பளை பிள்ளைன்னு அப்படியே வளர்த்துட்டோம். அதான் கொஞ்சம் அப்படி பேசுறா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. பரவாயில்ல இருக்கட்டும். பொம்பளை பிள்ளைகளுன்னா தைரியமா தான் இருக்கணும் அந்த காலத்துல. உங்க பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட பேசணுங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லு. அவ ஏதாவது வாய்க்கு வந்தபடி உளறி வச்சிட போறா. ஐயோ மாமா, பொண்ணுக்கு ஒரு முறை பிடிக்கலான்னு நினைக்கேன். காப்பி அது பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டே இருக்கு. டேய், நீ வேற சும்மா இருடா.
பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அதுகிட்ட பேசி அதுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு வர போறேன். அப்படியா? இருங்க, நானே பெர்மிஷன் கேட்கேன். எப்பா டேய், 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 என்ன பண்ற? இருங்க மாமா, அப்பா கிட்ட பொண்ணுகிட்ட பேசணுமான்னு சொல்லி சொல்றேன். டேய், 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 மானத்தை வாங்காத. எப்பா, மாமாவுக்கு பொண்ணுகிட்ட பேசணுமா தனியா? பேசலாம்ப்பா, இரு கேட்டு சொல்லியே. மாப்பிள்ளை பையன் பொண்ணுகிட்ட தனியா பேசணும்னு விருப்பப்படியா? தாராளமா பேசட்டும். மாப்பிள்ள உள்ள போங்க. இல்ல வெளியே நாங்க 2 பேரும் கொஞ்சம் காத்தோட்டமா பேசலாமா? சரி மாப்பிள்ள, இந்தா பிள்ளைய அமுச்சு வைக்கோ. ஏ ஐசு, மாப்பிள்ள தம்பி கூட நல்லா வெளியே நின்று பேசுவீங்க, முத்தத்துல போய் பேசுப்போ. அந்த காலத்துல மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க கூட முடியாது, போட்டா கூட. இப்ப உள்ள பிள்ளைகளு பேசி எடுத்து எல்லாம் ஓகே ஆனாதான் கல்யாணம்ங்குதுவ. அது சரிதான். என்ன தனியா பேசணும்னு வரக்குடி பக்கமா கூப்பிட்டு வந்திருக்கீங்க? வாங்க அந்த பக்கமா தண்ணி தொட்டி பக்கம் போய் நின்று பேசலாம். பரவாயில்ல, இருக்கட்டும். உரக்குழியில என்ன இருக்கு? மாட்டு சாணம் இருக்கதான் செய்யும், மாடு வளர்க்குற எல்லா வீட்லயும். அதெல்லாம் பார்க்க முடியுமா? அந்த காலத்துல நாங்களாம் சாணி முழுவுல வீட்டுல தான் இருந்திருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. அம்மா, உங்க வயசு என்ன? முக்கியமா நான் அதை தான் சொல்றதுக்காக கூப்பிட்டேன். என்னோட ஜாதகம் டீடைல்ஸ் எல்லாத்துலயும் எங்க அக்கா வயசு 30ன்னு போட்டு கொடுப்பா. ஆனா எனக்கு வயசு 35 ஆகுது. உங்களுக்கு என்ன வயசு? ஒரு 23 24 இருக்குமா? 23. எனக்கு 35 வயசு, உங்களுக்கு 23 வயசு. ரெண்டுக்கும் ஒத்து வருமானு எனக்கு தெரியாது. அதனாலதான் எங்க அக்கா போய் சொல்லி ஜாதகத்தை கொடுத்து ஓகே பண்ணியிருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. அதான் உங்களை பார்த்து நேரில் பேசிடலான்ட்டு தான் தனியா பேசணும்னு கூப்பிட்டேன். வேற எனக்கு எந்த கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான். அதை தாண்டி சொல்ல போனா எனக்கு ஒரே ஒரு தோட்டம் இருக்குது, அவ்வளவுதான். வேற வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னோட சம்பாத்தியத்துல குடும்பத்தை ஓட்டலாம், அவ்வளவுதான் முடியும். அதான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டு அதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை நீங்க வீட்டுல பேசிக்கிடுங்க. வேற ஒண்ணும் இல்ல, இதை சொல்லதான் கூப்பிட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, அப்ப வாங்க உள்ள போலாம். என்ன அந்த ஆளு அவர் பாட்டுக்கு வந்தாரு, அவர் வயசை சொன்னாரு, டீட்டெயில சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கான்னு கேட்டுட்டு இல்லைன்னதும் போயிட்டாரு. ஒருவேளை இந்த மனுஷன் நல்ல மனுஷனா தான் இருக்குமோ? ஆனா வயசும் பாரு, நம்மளை விட வயசு அதிகம்தான். 10 வயசு டிஃப்ரெண்ட்னாலும் உண்மையை பேசுறாரு. நல்ல ஆளா தான் இருக்குமோ? ஓகே, சொல்லலாமா வேண்டாமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னவா? ஆமா, உங்களதான். கொஞ்சம் இங்க வாங்க. என்னாச்சு? வேற எதுவும் என்ற டீட்டெயில் கேட்கணுமா? இல்ல, நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, உங்களை பத்தி எல்லாம் சொன்னீங்க. என்ன பத்தி எதுவுமே நீங்க கேட்கல. உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கா இல்ல எனக்கு உங்களை பிடிச்சிருக்கா எதுவுமே கேட்காம நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. இவ்வளவு வயசு வித்தியாசத்துல யாரு கல்யாணம் பண்ணுவா? இப்ப இருக்க பொண்ணுங்க, அது மாடர்னா இருக்க பொண்ணுங்க எல்லாமே 2 வயசு 1 வயசு தான் வித்தியாசம் பார்ப்பாங்க. அதை தாண்டி கூட போனாலே ஏஜ் ஆயிருச்சு, நீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் என்ன எப்படி ஓகே பண்ணுவீங்க? இருந்தாலும் எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, வயசு வித்தியாசத்தை மட்டும். மற்றபடி எனக்கு எதுவும் சொல்லணும்னு தோணல. அதனாலதான் அதை மட்டும் சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். அங்க வச்சு சொல்ல முடியாதுல்ல, எங்க அக்கா கோவப்படுவாங்க, வீட்டுல உள்ளவங்களும் வருத்தப்படுவாங்க, நம்ம ஒன்னும் சொல்லி கொடுத்துருக்கோம் இவன் இப்படி சொல்றானேன்னு. அதனாலதான் தனியா கூப்பிட்டு சொன்னேன். கண்டிப்பா ஓகே பண்ண மாட்டேன்னு தெரிஞ்ச எதுக்கு நீங்க வயசு சொல்லணும்? சொல்லாமலே இருந்திருக்கலாமே. எனக்கு தான் உங்களை பார்த்ததுமே தெரியுது உங்களுக்கு எப்படியும் வயசு கூட இருக்கும்னு. அது அப்படி இல்ல, எனக்கு அது மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. அதனாலதான் கூப்பிட்டு சொன்னேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட அதை கூட இப்பவே சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் பேசிக்கிறேன் எங்க வீட்டுல. நான் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆமா, நீங்க பொண்ணுங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பொண்ணுங்க இல்லைன்னா குடும்பமே இல்ல. ஏது இந்த குழந்தை பெத்துக்கிறது அதை பத்தி சொல்றீங்களா? சேச்சா, பொண்ணுங்கன்னா அதுக்கு மட்டும் கிடையாது. பொண்ணுங்க தான் ஒரு வீட்டோட முதுகெலும்பே. ஒரு பொண்ணு இல்லைன்னா ஒரு ஆணால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நான் நினைப்பேன். அது அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், நம்ம கூட வாழ போற பொண்ணு நம்ம மனைவியா கூட இருக்கலாம், நம்ம தோழியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா யாராவது ஒரு துணையோட மட்டும்தான் ஒரு ஆணால வாழ முடியும். அப்படி ஒரு பொண்ணு இல்லைன்னா ஆண்கள் எல்லாம் ஜீரோ தான். ஏன் உங்களுக்காக துணி துவச்சு போட்டு பாத்திரம் கழுவி உங்களுக்கு வேலை பார்த்து வேலைக்காரி மாதிரி எல்லாம் செஞ்சு தரதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா உங்களால ஒன்றும் முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? சேச்சா, நான் அப்படி சொல்லல. இல்ல, ஆண்களும் பெண்களும் சமம் தான் சொல்ல வரேன். சமம்னா எப்படி? நாங்க வீட்டு வேலை செய்யணும், நீங்க வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வரணும், அதுவா? அப்படின்னு இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிறது தான். நீங்க சமைக்கிறீங்கன்னா கூட வந்து நான் பாத்திரம் கழுவி தருது, சமைக்க காய்கறி வெட்டி தருது, இந்த மாதிரி எல்லா வேலையிலுமே கூட வந்து சமமா வேலை செஞ்சு நாங்களும் உங்களுக்கு உதவியா இருக்கிறது தான். ஓ, இதுதான் சமமா? அப்படி இல்ல, வெளியில போய் நீங்க வேலை பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நீங்களும் போய் வேலை பார்க்கலாம். எல்லா உரிமையும் உண்டு. இல்ல, இந்த உரிமையெல்லாம் நீங்க கொடுக்குறீங்களா இல்ல நாங்க எடுத்துக்கணுமா? இந்த உரிமையெல்லாம் உங்களோடது, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு யாரும் உங்களுக்கு பர்மிஷன் தரணும்னு அவசியம் இல்ல. சரி, உள்ள போலாமா? இல்ல, எனக்கு ஏதோ பொண்ணு பார்க்க வந்த மாதிரி தெரியல, ஏதோ இன்டர்வியூக்கு வந்த மாதிரி இருக்கு. இருக்குல்ல, நீங்க என்ன பத்தி எதுவுமே கேட்கல. நீங்களே எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நான் என்ன உங்களை கேள்வி கேட்கறது? எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசை. ஓ, லவர் கிடைச்சிட்டாங்களா? இல்ல, அப்படி ஒரு லக்கி மேனை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளதான் எங்க வீட்டுல கல்யாண ஏற்பாடுன்னு சொல்லி என்னைய இன்னைக்கு ஊர்ல இருந்து அப்பா சீரியஸா இருக்காங்க, பனையில இருந்து உளுந்துட்டாங்கன்னு சொல்லி வர சொல்லி இன்னைக்கு எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு நீங்க உங்களை வர வச்சுட்டாங்க. அந்த காண்டில தான் நான் உங்களை இவ்வளவு கேள்வி கேட்டேன். அதுக்குதான் இவ்வளவு கோவமா?
சரி வாங்க நம்ம உள்ள போலாம், ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம். எங்க நீங்க பேசுனீங்க? கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டு இன்டர்வியூ தானே எடுத்துட்டு இருந்தீங்க. சரி சரி வாங்க உள்ள போலாம். நீங்க நீ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு இன்னும் ஒன்றும் சொல்லலையே. அது நானே இன்னும் முடிவெடுக்கல. சரி யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்கலனாலும் அதையும் சொல்லுங்க தாராளமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா நகை நட்டு எவ்வளவு கேட்பீங்க? நீங்க வேற கவர்மெண்ட் உத்தியோகக்காரரு, அதனால எப்படியும் நிறைய நகை எடுப்பீங்க. சேச்சே, நான் எங்க அக்கா கிட்ட நகையே கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எங்க அம்மா கிட்டயே அதுதான் சொல்லி கூட்டிட்டு வந்தேன், நகை பேச்சே எடுக்க கூடாதுன்னு. உண்மையாவா? தங்க விக்கிற விலைக்கு நீங்க நகையை எடுக்காம பொண்ணு எடுக்கிறீங்களா? அது என்னமோ மாட்டுக்கு விலை பேசுற மாதிரி நம்மள விலை பேசி வாங்குற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க ஒரு 100 பவுன் போட்டு வரீங்கன்னு வைங்களேன், அந்த 100 பவுன் கொடுத்து என்னைய விலைக்கு வாங்குற மாதிரி இருக்கு எனக்கு. அதனால எனக்கு அது பிடிக்கல. உண்மையாவா? ஆமா, அதனால நமக்கு நகையில எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நல்ல பிள்ளையா நம்மள புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு பொண்ணு தான் நமக்கு வேணும். கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்ற மாதிரி அது மாதிரி இருந்துட்டாலே போதும், வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நகை பணம் அது இது அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதெல்லாம் அதுக்கப்புறம் வாழ்க்கையில முன்னேறணும்னா சேர்ந்தே முன்னேறிட்டு போலாம். அவங்க கொண்டு வர்றதுதான் வச்சு நம்ம முன்னேறணும்னு இருக்கான்னா, எனக்கு படிப்பு இருக்கு, தொழில் இருக்கு, அதை வச்சு நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளை நான் காப்பாத்திக்கிடுவேன். அதனால வரப்போற மனைவி நமக்கு கொண்டு வந்து நல்லா தரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற மனசே நான் கிடையாது. சரி நான் உள்ள போறேன், நீங்க வாங்க. ஏ பெரிய பொண்ணு, இந்த பிள்ளை சிஞ்சானு பார்த்துட்டு நடக்கு. இங்கே உட்கார்ந்தது தான் நமக்கு நேரம் போகாது. பக்கத்து வீட்டில் பிங்கி வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பொண்ணு பார்க்க வந்திருக்குல்ல, நம்ம ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அப்படியே மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வருவோமா? சரியா மூஞ்சி வேற தெரிய மாட்டேன்ட்டு அதில் மாப்பிள்ளை யாருன்னு தெரில. நம்ம உள்ள ஒரு போய் அட்டண்டன்ஸை போட்டுட்டு அது ஏதாவது பச்சை கிச்சி முறுக்கு மிக்சர்னு என்னத்தையாவது வாங்கி வச்சுப்போம், 2 அள்ளி விட்டு வருவோமா? பாரியா அப்படி? ஏது ராகினி ஒத்தையில விட்டுட்டா? லட்சுமி அக்கா நம்மளை நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காவ தோட்டத்துக்கு. இந்த இப்போ வந்துடுறேன்னு வேற அவிய சொல்ல கேட்காம நம்ம வெளியே அந்த பிள்ளைய விட்டுட்டு போனா நல்லா இருக்குமா? அட அந்த பிள்ளை பத்திரமா வீட்டுக்குள்ள உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 10 நிமிஷத்துல வந்துடலாம். லட்சுமி அக்கா வரதுக்குள்ள வந்துடலாம். வா ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வருவோம். சரி அப்போ வா, ராகினிகிட்ட சொல்லிட்டு போவோம். ஏன் குட்டி பிள்ளை ராகினி, இந்த நாங்கள் பக்கத்து வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு பார்க்க ஆள் வந்திருக்கு. மாப்பிள்ளை வீட்டில் இருந்து நாங்கள் ஒருட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். நீ உட்கார்ந்து டிவி பாருன்னா இப்போ வந்துடுவோம். கதவை பூட்டி வச்சுக்க, நாங்கள் வந்து சத்தம் தந்தாதான் நீ சத்தம் தரணும். ஓடியா 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 போயிட்டு ஓடி வந்துடுவோம். என்ன ரோசு, மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன். மாப்பிள்ளைய ஓட விடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுவோமா? சச்சா வேண்டாம் வேண்டாம். என்னடி அப்ப உனக்கு மாப்பிள்ளை ஓகேவா? இல்ல யோசிச்சு தான் சொல்றேன்னு சொல்லணும். இல்ல மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இல்ல எனக்கே தெரியல ஐசு. என்னப்பா பொண்ணு பிள்ளைகிட்ட பேசிட்டியா? பொண்ணு பிடிச்சிருக்கா? ஆமா ஆமா, எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. இல்ல சும்மா இருல, உனக்கா பொண்ணு பார்க்க வந்திருக்கு? உங்க மாமனுக்கு தானே பார்க்க வந்திருக்கு, அவனுக்கு தான் பிடிக்கணும். உனக்கு பொண்ணை பிடிச்சி என்ன பிரயோஜனம்? என்னலாம் மச மசன்னு உட்கார்ந்துருக்க, வாயை திறந்து சொல்லு. என்னப்பா பொண்ணு பிடிச்சிருக்கா? என்ன எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கான்னு முதல் கேளுங்க. அப்புறம் என்னப்பா, மாப்பிள்ளைக்கே பொண்ணை பிடிச்சிருச்சு, உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா மேற்கொண்டு பேசிடலாம். நாங்களும் என்ன சொன்னாலும் என் பொண்ணு கேப்பா, அதனால நீங்க அதை பத்திலாம் கவலைப்பட தேவையில்ல. மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா போதும், சீக்கிரமா கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிடலாம். இந்த நகை பத்தி ஒன்றும் பேசலையே. அம்மா சும்மா இருன்னு சொன்னேன். ஆனா இரப்பா அவிய பிள்ளைக்கு அவிய போடுவோம்ல, போடியதை போடட்டும். அதை கூட கேட்கலன்னா எப்படி? அரகரு அவிய நகை போடியது போடட்டும்னு தானே சொன்னாரு. ஆமா அப்படிதான் மாப்பிள்ளை தம்பி சொன்னாரு. சரிதான், என் தம்பி அப்படிதான் சொன்னா. இருந்தாலும் என் தம்பி வக்கீலுக்கு படிச்சு வேலையில இருக்கான், கவர்மெண்ட் உத்தியோகத்துல. அவனுக்கு ஒரு நல்ல விவரணா வந்துச்சுன்னா அவன் நகையும் கூட போடுற கேட்கணும்னு பார்த்தோம். நகை என் மோளுக்கு நாங்கள் எவ்வளோ போடியன்னு தோணுதோ அதை தான் போடுவோம். அதை இப்போ சொல்ல முடியாது இவ்வளோதான் அவ்வளோதான்னு. நாங்கள் கல்யாணத்துக்கு போடும்போது பார்த்துக்கிடுங்க. நகையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க பொண்ணுக்கு முதல்ல பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கேளுங்க, கேட்டு சொல்லுங்க. அட என் பொண்ணு நாகஜலியதான்ப்பா கேப்பா. எங்களுக்கு பரிபூரண சம்மதம். மேற்கொண்டு ஜோசியர்கிட்ட போயிட்டு நாலு நட்சத்திரம் எல்லாம் குறிச்சு தேதி குறிச்சு நம்ம ஒரு நாள் நிச்சயதார்த்தம் வச்சுக்கிடுவோம். உங்களுக்கு சம்மதம் தானே? எதுக்கும் பொண்ணுக்குள்ள வாயால சம்மதம்னு சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். இருங்க அவளையே கூப்பிட்டு வர சொல்லியே சொல்லுவா வந்து. எல்லா கொமரிவெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கிய குசு குசுன்னு? ஒண்ணுலத்தே மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஏலா வா ரோஸு, வந்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லிட்டு போ. நீ உன் வாயால சொன்னாதான் எந்திரிச்சு போவாங்களாம். ஏம்மா மாப்பிள்ளைக்கு 30 வயசுலாம் கிடையாது, 35 வயசா.
ஆனா வயசுல என்ன இருக்கலாம், உங்க அப்பனுக்கும் எனக்கு தான் 10-15 வயசு கூட. நாங்களும் என்ன நல்லா இல்லையா, குழந்தை பெத்துக்கலையா, நாங்க வாழலையா? அம்மா யோசிச்சு சொல்றேன்னு சொல்லுமா போ. ஏன்னா இதுல யோசிக்க என்ன வேண்டி இருக்குது? நீ சொல்ல வேண்டாம், நானே போய் சொல்றேன். ஏ ரோஸ் ரோஸ் நில்லு. இவாவே அங்க என்ன 7:30 கூட்ட வரால, போங்கத்தே போய் என்னன்னு பாருங்க. நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லட்டுமா? என்னம்மா நீ சபையில வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. சரி சரி, இதுல என்ன இருக்கு? இல்ல பொறுமையா யோசிச்சு சொல்லட்டும். குட்டைய குழப்பி விடுவா போல இருக்கு அந்த பிள்ளை. ஆனா என்னம்மா இந்த பிள்ளை இப்படி சொல்லுது? சரி வா, நகையும் உள்ள எவ்வளவு போடுவேன் என்னன்னு ஒழுங்கா சொல்லவும் மாட்டேக்கா. போனா போட்ட வேற இடம் நம்ம சம்பந்தம் பார்த்துக்கிடலாம். ஆமாம்மா, எனக்கும் இந்த வீட்டை பார்த்தா பெருசா ஒன்றும் இருக்குன்னு தோணலை. ஆனா ஏக்கர் கணக்குல நிலம் கிடக்கு, சொத்து கிடக்கு, பத்து கிடக்குன்னு இந்த தரகுக்காரன் ரொம்ப பில்டப் கொடுத்தான். கொடுத்த பில்டப்புக்கு உங்க ஒன்றும் இல்லை. அப்பங்க கோமணத்தோடு உட்கார்ந்துருக்கேன். அவ்வளவும் ஒரு மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஒன்றும் சரியா படலை. இப்போதைக்கு அவ்வளோ ஒன்றும் போடலைனாலும் நம்ம பறவு இதாகவே வைக்கலாம் தானே இருக்கேன். கேஸு கேட்டு போட்டு எல்லாத்தையும் எடுத்து வாங்கிவிடலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னது யோசிச்சு சொல்லின்னு தான் சொல்லுது. நகையும் எவ்வளோ போடான்னு தெரியாமல் நம்ம என்னத்தை சரி சொல்லுறது தான் இருக்குது எனக்கும். சரின்னு நம்மளும் வீட்டில் போய் யோசிச்சு சொல்லியும் சொல்லிடுவோம். அப்படின்னா சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், அவியல் என்ன யோசிச்சு சொல்லியது, நாங்கள் போய் யோசிச்சு சொல்லியோன்னு நம்ம சொல்லிடுவோம். சரிங்க, நீங்க பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. ஆமா, நாங்களும் வீட்ல போய் கலந்து பேசிட்டு இந்த சம்பந்தம் வேணுமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்கிடியோம். என்ன பிங்கி பாட்டி, உங்களை வீட்டுக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்குங்காவ, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. அதானே, இதே மாதிரி உங்க பையனுக்கு பொண்ணு வீட்டுல இருந்து ஆள் வரும்போது இந்த மாதிரி தான் சொல்லவே இல்லை. அதுங்க வச்சாப்புல இவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி விட்டுலான்னு பார்த்தா இவ்வளவு வந்துட்டாளுவல, இவ ஊர் பட்டிலாம் தம்பட்ட அடிச்சிருவாளுவல. வாங்களா. ஆமா, இதுல யாரு மாப்பிள்ள? யாரு யாரு, நல்லா ஷாருக்காரங்க முடிய வச்சுக்கிட்டு நல்லா கண்ணை முட்டை முட்டை கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்காரு, இவ்வளவுதான் இருக்கும் மாப்பிள்ள. இல்லக்கா, அவர் இல்ல மாப்பிள்ள, பக்கத்துல இருக்கவர் தான் மாப்பிள்ள. யார் இவரா? இவருக்கு ஒரு 35-40 வயசு இருக்கும் போல தெரியுதே. இப்படி வயசான ஆளுக்கு இந்த பிள்ளைய கட்டி வைக்க போறாவ. எங்க மருமக பிள்ளை வக்கீலா இருக்காரு, கவர்மெண்ட் வக்கீல். ஓ அப்படியா விஷயம்? சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்களா, நாங்க இவியல வழி அனுப்பிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசியோம். சரி சரி, நீங்க பாருங்க, நாங்க ஐச பத்து பேசிட்டு வரோம். சரி சம்பந்தி, நாங்க அப்ப வரோம். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. வீட்டுல போய் யோசிச்சு சொல்லுறோம் என்ன? சரிம்மா சரி. சரின்னு சொல்லவும் மனசு வரல, வேண்டான்னு சொல்லவும் மனசு இல்ல. என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. என்ன ஐசு, திடீர்னு ரோஸுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபடலாம் நடக்குது. ஏதோ அசம்பாவிதம் ஆகி போச்சா? ஊருக்குள்ள இந்த வேலை பெரிய பொண்ணு மைனி வீட்டுல வேலை செய்ய வேலைக்காரன் கூட ஏதோ துப்புன்னு இப்படி சட்டுப்பட்டுன்னு கல்யாண வேலை நடக்கு. எக்க என்னக்கா நீங்களே இப்படி பேசுறீங்க? அட இல்லடா, ஊருக்குள்ள அரசல் பரசலா பேசிக்கிட்டியாவே, அதான் கேட்டேன். எனக்கு தெரியும் ஐச பத்தி, நல்ல பிள்ளையாதான் தெரியா. ஒரே பியாச்சு அடிபடுதா, அதான் அவசர அவசரமா உங்க மாமியாரு மாப்பிள்ளையை அடிபிடிச்சு கட்டி வைக்குதா, வயசான ஆளுக்கா கட்டி வைக்குதா, அதான் கேட்டேன். இல்ல கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் உத்தியோகம்னு எங்க மாமியாரு மாமனாரும் பார்த்து சரி சொல்லியிருக்காவ. என்ன ஐசு ஓகே சொல்லல, யோசிச்சு சொல்றேன்னு தான் சொல்லியிருக்கா. ஆமா ஆமா, கொஞ்சம் யோசிச்சே முடிவெடுக்க சொல்லு. கொஞ்சம் ஏஜ் அதிகமா தெரியுது. கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் உத்தியோகம்னு சொல்லிக்கிட்டு எதையாவது ஒண்ணு பிடிச்சி தலையில கட்டி வச்சிடாம வயசான லிஸ்ட. இப்படி ஒரு 10-11 வயசு டிஃபரெண்ட் இருக்கும் போலே தெரியுதே. ஆனா 30 வயசு தான் ஜாதகத்துல இதுல பயோடேட்டாவுல கொடுத்திருந்தாங்க. ஐஸ் என்னடாலும் அவனும் 35 வயசுன்னு சொல்றா, என்னன்னு தெரியல. நானே எல்லாம் எது சொன்னாலும் சரி சரின்னு மண்டை ஆட்டிக்கிறது இந்த வீட்டுல. அப்படிலாம் இருக்காத, உன் தலையில மிளகா அரைச்சிருவாங்க, கொஞ்சம் உசாரா இரு. என்னாச்சு? ஆமா, மாப்பிள்ளை பையிட்ட நம்பர் வாங்கினியா, போன் நம்பரு? இல்ல. அட என்ன நீ 4 வார்த்தை பேசி வாங்கி இருந்தா தானே தெரியும் மாப்பிள்ளையோட குணம் என்னன்னு. அதுக்கப்புறம் தானே மாப்பிள்ளை வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க முடியும். போன் நம்பர் வாங்கியிருக்கலாம்ல. அட ஆமா பத்தியில, எனக்கு அந்த யோர்மை இல்லாம போச்சே. சரி இருக்கட்டும் விடு, அது வேற 10 வயசு கூடன்னு சொன்னா அந்த ரோஸ் ஐஸ். அதனால நீ கொஞ்சம் பார்த்து யோசிச்சே முடிவெடு. உனக்கு என்ன வயசு ஆகி போச்சு, 23 வயசு தானே ஆகுது. ஆமா, நீ வேலைக்கு தானே போயிருந்தா உன்னை எப்படி வர வச்சாங்க? அப்பா சீரியஸா இருக்கவன்னு சொல்லி ஏமாத்தி வர வச்சுட்டாங்க. அச்சோ பாவம். உங்க அம்மா தலையில கல்ல தூக்கி போட்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான். எங்க ஜெயிலுக்கு ஏ ரோஸ், நீ மாப்பிளைக்கு சரின்னு சொல்லுன்னா நீ யோசிச்சு சொல்லியங்க. இப்ப அவனும் யோசிச்சு சொல்லியன்ட்டு பேயாச்சு. என்ன வேண்டாம் அந்த சம்பந்தம் சொன்னவனா நான் எங்க போவேன் மாப்பிளைக்கு? ஏமா இப்படி அவசரப்படுற? அதானே, என்னத்துக்கு இப்படி பிங்கி பாட்டி இப்படி அவசரப்பட்டுட்டு அடக்கிய? பாரு, 4 பேர் 4 விதமா என் காது பட பேசும்போது என் மோளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சு அவ்வளவு மூஞ்சில கரிய பூசணும்னு நான் நினைக்கிறேன். அதான் என் மோளுக்கு நான் கவர்மெண்ட் உத்தியோகத்துல நல்ல மாப்பிள்ளையா பாத்துக்கிட்டு இருக்கேன். கரிய பூசணும்னா அடுப்பு கறியை கொஞ்சம் எடுத்து மூஞ்சில பூசி விட்டுட்டு வர வேண்டியதானே. அதுக்கு என்னத்துக்கு கலடுக்க தலையில கட்டி விட்ட பாக்கிய உங்க மோளை? முதல்ல நீங்களும் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்களா.
நீங்க வந்தாலே அந்த காரியம் வழங்காது. நான் அப்பயே நினைச்சேன். அடே அப்பா, அவியல் வேலை யோசிச்சு சொல்லிட்டு வேயாச்சு உங்க மூஞ்ச பார்த்துட்டு தான் யோசிச்சு சொல்லின்னு இருப்பவளா இருக்கும். வெளியே போங்களா முத. நாங்கள் சொல்கிறத சொல்லிட்டோம், யோசிச்சு முடிவெடுங்க. அந்த முடிவெடுத்த பையன் கூட நல்லா எங்கு பாயா தெரியுறான். அவன் ஓகே தான் கொஞ்சம், ஆனால் அப்போ கூட ஒரு திருட்டு பையன் விடங்க கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்கான். அவனும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு வயசாகி போச்சு, அதான் பிரச்சனையாக தருது. வயசால அந்த காலத்துல ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் மாதிரிலாம் என் பிள்ளை கிடையாது. அவ நான் சரின்னு சொன்னா அவ சரி. அப்ப நீங்களே கட்டிக்கிட வேண்டியதானா? எட்டு அந்த தொடாப்ப கட்டைய வெளியே போங்களா. பெரிய பொண்ணு வா, ஓடிடுவோம். பெரிய பொண்ணு வடை பஜ்ஜி சொஞ்சின்னு எல்லாம் இருக்கு, வா தூக்கிட்டு ஓடிடுவோம். ஏ சிக்கி சிக்கி பூம் பூம், சிக்கி சிக்கி பூம் பூம், சிக்கி சிக்கி பூம் பூம் பூம். என்னடே சங்கரே, உன் ஆளை பொண்ணு பார்த்துட்டு போறவ போல இருக்கு. என்னன்னே சொல்றீங்க? அந்த பிள்ளைதான் ஊர்லயே இல்லையே. இப்பதான் நம்ம அண்ணன் கடைக்கு போயிட்டு வந்தேன் சிகரெட் வாங்குறதுக்கு. அங்க போனேன்னா அங்க உன் ஆளு வீட்டு பக்கத்துல இருந்து கார்ல ஏறி நிறைய பேர் போனாவ. என்னன்னு பக்கத்துல விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க பொண்ணு பார்த்துட்டு போறாங்கன்னு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருந்து ஆள் வந்துருக்குன்னு. அதான் உனக்கு தெரியுமா என்னன்னு கேட்க வந்தேன். அந்த பிள்ளைங்க ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்துட்டு தானே இருந்தது மாப்பிள்ளை போறத. என்னன்னு இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க? நான் என்னால குண்டை தூக்கி போட்டேன், நீ தான் தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிட்ட. நீ தாடி மீசன் வளர்த்துக்கிட்டு தேவதாசா திரி. எங்கிருந்தாலும் வாழ்க. என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? வேற என்ன பண்ண முடியும்? பின்னாடி துரத்தி என்னைய லவ் பண்ணுனா கேட்க முடியும்? ஏதோ பார்த்ததா அந்த பிள்ளைய பிடிச்சிருந்துச்சு, ஆசைப்பட்டே நமக்கு கிடைக்கும்னு, அது முடியாதுன்னு ஓடிட்டு என்ன செய்ய? அங்க போய் வம்பு பண்ணா வழக்கு தடி வாங்கிட்டு எங்க ஓடுறது சோத்துக்கு வழி இல்லாம. இதுதான் இந்த ஊர்ல பல்கா நம்ம வேலை செய்யற வீட்லயே ஆட்டையை போட்டுக்கிட்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிடலாம். என்ன சொல்ற? போங்க பாஸ், நான் எக்காரணத்தை கொண்டு வந்த மாதிரி வேலையை மட்டும் நான் எப்பயும் செய்யவே மாட்டேன். அடப்போடா நீ வேற. எனக்கு சரியான வசமான நேரம் கிடைக்கல, அதனாலதான் நான் இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கேன். 3 வேளை சோறு உடுக்க விட தங்க இடம் இப்படி நமக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்யற முதலாளி அம்மாவுக்கு நான் எந்த துரோகமும் செய்ய மாட்டேன். நீ இப்படியே கரைஞ்சிக்கிட்டு திரி. சங்கரே, அட முதலாளி அம்மா சத்த மாதிரி இருக்கு. இல்ல மாட்டை மரப்புல கட்டி போடுங்க, காத்து ரொம்ப அதிகமா இருக்கு. வேற கறவை கம்மியாயிரும் பாத்துக்கிடுங்க. கறவை கம்மியாயிரும்னா பால் கம்மியா கிடக்குமா? ஆமா, இந்த காத்து ரொம்ப அதிகமா இருந்தா கறவை கொஞ்சம் கம்மியாயிரும். அதுக்கு தான் சொல்லியே இந்த மாசம் அப்புறம் ஆடி மாசம்லாம் காத்து ரொம்ப ஓவரா இருக்கும். கொஞ்சம் அந்த மரவான இடத்துலயே கட்டி போடுங்க. அங்கனம் புல்லு மேய்ஞ்சிட்டு போட்டுன்னு நினைச்சீங்கன்னா, இல்லைன்னா மாட்டுக்கு பால் வராது. இது வேறயா? இது தெரியாம போச்சு எங்களுக்கு. ஆமா, வெயிலும் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, பார்த்து மாட்டை ஆட்டை எல்லாம் கவனமா பத்திக்கிட்டு வாங்க. நான் வீட்டுல கிடக்கிறவங்களுக்கு இதை கொண்டு போடியேன். ஏ சரசே, பில்லு நானும் வாரேன். எங்க உன் பெரியனுக்கு சோறு கொண்டு போயிட்டு வரியா? ஆமாக்கா. இல்ல மாட்டை மரப்புல கட்டி போட்டு வரேன். சரி பாஸ். நீர் இப்படி லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு கடந்து நீர் இப்படி பனை ஏறி சாவாண்டா போய் வாரம் ஆஸ்பத்திரிக்கு போய் நான் கூட்டிட்டு போறேன். நீர் என்னத்தை பாக்கியர்னு தெரியல. எந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அப்படி பார்த்துட்டு வரேன்னு மாத்திரை தின்னுக்கிட்டு இருக்கீரு. இன்னும் சரியாவாமா எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் பாடு பார்த்தேன். இங்க பணம் ஒன்னும் ஏறாண்டாம். சரசு பெரிய அவனே ஏறிக்கிட்ட சிவத்திரையே, அவனே ஏறிட்டு அவன் கூட எடுத்துக்கிட்ட கருப்பட்டியே. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அட சும்மா இரு லட்சுமி, நீ வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் இப்ப வர பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க நல்லா முடியாம கிடக்கு, எனக்கே தெரியுது. அதனாலதான் சொல்றேன், ஓய் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். ஆமா, லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கடக்கி ஏறி எனக்கு தெரிஞ்சு நீர் இப்படி கடந்தேன்னா வேலைக்கு ஆகாது. நீர் வீட்டுக்கு வரோம், 2 பேருமே போவோம். போயிட்டு சாயங்காலம் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். அட அன்னைக்கு தானே சகல கூட்டு போனாரு. மாத்திரை மறுபடியும் வாங்கினது எல்லாம் இருக்கு. அதை ஒரு மாசம் சாப்பிட்டா சரியாயிரும். அது என்ன மாச கணக்கு சாப்பிடிய மாத்திரை? அது என்ன மாத்திரங்க? ஒன்னும் கேட்காம. அட சும்மா இரு லட்சுமி, ஒன்னும் இல்ல. நீர் எதையோ மறைக்கிறீரு என்கிட்ட. அதான் இன்னும் இழுத்து வச்சுக்கிட்டு எதுவும் பெரிய பிரச்சனையா ஏற்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. 2 பிள்ளைல வச்சிருக்கோம், பொட்ட பிள்ளைல. அதை கரை எத்தணும். ஆமா, சரி, இப்ப நான் என்ன செய்யணுங்க? ஆஸ்பத்திரிக்கு வாங்க, போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். ஆஸ்பத்திரி எல்லாம் வேண்டாம். அப்புறம் இழுத்து வச்சுக்கிட்டு அந்த கடையில கடக்க போறீரோ? பணையத்து முடியட்டும். பணையத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்துக்கிடலாம். அது வரைக்கும் ஒன்றும் செய்யாது. வேற பணம் ஏறலன்னா எப்படி வருமானம் வரும்? அதை இருக்கத வச்சு கஞ்சிய கூழ குடிச்சு பாத்துக்கிடலாம். ஒன்னும் தேவையில்ல. சின்ன திரட்ட என்ன நான் சொல்லிக்கிடியே, சேர்த்து இந்த பணையை ஏறிக்கப்பா, ஏறி கருப்பட்டியை மட்டும் எடுத்துக்க. அண்ணன் ஏதாவது குத்தைக்கு 4 பேர் கொடுக்க இடத்துல கொடுக்காம நீ என்ன தான்னு சொல்லுவோம். அவனே ஏகப்பட்ட பணம் ஏறிக்கிட்டு இருக்கான் அங்க இங்கன்னு. அவனுக்கே திங்கே நேரம் இல்ல, இருக்கையே நேரம் இல்ல. அவன் எப்படி செய்வான்? அதெல்லாம் கருப்பட்டியை எடுத்துக்க சொன்னா எல்லாம் செய்வாவ. நீங்க உங்க உடம்ப தேத்துற வழிய பாருங்க. வாங்க எந்திரிங்க.
நீங்க இப்படி லொக்கு லொக்குன்னு இருமிட்டு இருக்கதை பார்க்க எனக்கு சங்கடமா இருக்கு. சரி சரி, நாளைக்கு பார்த்துக்கிடலாம். இப்ப சாப்பிட தந்தாச்சுல்ல, நான் பரவாயில்ல வாளியை கொண்டுட்டு வாரேன். நீ வீட்டுக்கு போனா போ. பிள்ளை ஒத்தையில இருக்கான்னு சொன்னல, அதான் பெரிய பொண்ணு உமால இருக்கான்னு. ராணி ஏதாவது தப்பா நினைக்க போறா. போ, நீ கிளம்பு. நான் சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு நான் பாத்துக்கிடியே. நீங்க சொன்ன இப்படிதான் ஒரு பேச்சும் கேட்க மாட்டேன். எனக்கு வர பொரியலா இல்லையா? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோம் வாங்க. இவ சொன்ன கேட்க மாட்டாப்புல இருக்க. இவ ஆஸ்பத்திரிக்கு வந்தான்னா டாக்டர் சொன்னா தெரிஞ்சு போயிருமே. இவளுக்கு வேற வருத்தப்படுவாள. அது என்ன இருமலு மாச கணக்காயி சரியாகாம இருக்க நோய் என்ன நோயின்னு தான் நானும் பாத்துருக்கேன். நீங்க இப்ப வராம நாங்க இருந்து எந்திக்க மாட்டேன் அம்மா. நீ வீட்டுக்கு போ. சாயங்காலம் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன் அம்மா. நீ நான் சொன்னதை கேட்டா நான் வீட்டுக்கு வாரேன், இல்லாட்டினா வரைய முட்டே பாத்துக்க. என்னமோ பண்ணுங்க, நான் வாரேன். சாயங்காலம் வீட்டுக்கு வந்திருக்கணும் அம்மா சொல்லிட்டேன். இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயே தீரணும்.